வணக்கம் நேர்களே, இன்றைய சிறப்பு பதிவிலே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் நாம் எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய தலைப்பு செக்டரல் சென்டிமெண்ட் இண்டிகேட்டரை பற்றி தான் பேச இருக்கிறோம். மெயினாக இது ஒரு முக்கியமான ஒரு பங்கை துறைகள் மற்றும் இல்லாமல் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ்லையும் வகிக்கிறதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த 200-day மூவிங் ஆவரேஜ் வித் செக்டரல் மூவ்மெண்ட்டை வைத்து பார்க்கும் பொழுது சில துறைகள் மேலே ஏறி இருக்கும், சில துறைகள் கீழே இறங்கியிருக்கும். ஸோ இதை இந்த ரீசன்ட் வீக்கில் போன வாரம் பார்த்தோம்னாக்க மார்க்கெட் ஒரு பர்டிகுலர்லாம் பார்க்கும் பொழுது ஒரு பாசிட்டிவ் சிக்னிஃபிகண்ட்டாக ஒரு பாசிட்டிவ் மூவ் டோட்டல் மார்க்கெட் டைனமிக்ஸில் வந்திருப்பதை நம்மளால் பார்க்க முடிகிறது. ஸோ த நம்பர் ஆஃப் 200-day மூவிங் ஆவரேஜில் பார்க்கும் பொழுது ஸோ ஒரு சர்ஜின் ஆப்டிமிசம் எல்லா துறைகளுமே ஏறி இருப்பது, 200-day மூவிங் ஆவரேஜ் மேலே இருப்பது குறிப்பிடத்தக்கது. நோட்டபுளாக பார்த்தோம்னாக்க நாம் கூறிக்கொண்டிருந்தக்கூடிய மெட்டல் செக்டார் இது பார்த்தீங்கன்னா ஒரு ரிமார்க்கபுளாக ஏறி இருக்கு. கிட்டத்தட்ட 26.6% அந்த துறை ஏறி இருக்கிறது. அதுபோல் பிரைவேட் பேங்க் அண்டு நிஃப்டி மீடியா இது ரெண்டும் பார்த்தோம்னா 20% ஏறி இருக்கிறது. மெயினாக பிரைவேட் பேங்க்ல முக்கியமாக HDFC பேங்க் கடந்த 2 நாட்களாக ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்தது என்று சொல்லலாம். அதுபோல் நிஃப்டினுடைய ஃபார்மா அண்ட் நிஃப்டி பேங்க் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 15% அண்ட் 8.33% கொடுத்துருக்கு. தென் நிஃப்டி ஆட்டோ, FMCG, ஸோ இவையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க ஒரு 6.6% ஏறி இருக்கிறது. ஃபினான்ஷியல் சர்வீசஸ் பார்த்தோன்னா அதுவும் ஒரு 5% மேல் ஏறி இருக்கிறது. இப்படி நம்ம ஒவ்வொன்றா ஒன்லி திங் இஸ் இந்த ஐடி தான் ஒரு சிக்னிஃபிகண்ட்டாக ஒரு டவுன் ட்ரெண்ட் ஃபார் தேர்டு கன்சிக்யூட்டிவ் வீக்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 10%க்கு மேலே விழுந்திருக்கிறது. PSU பேங்க் ஒரு ரிலேட்டிவ்லி ஒரு ஸ்டேபிளாக முடிவந்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. மறுபுறம் பார்த்தோம்னா அந்த மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு நல்ல ரேலியை கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட மோர் தென் 5% இந்த லாஸ்ட் 4 ட்ரேடிங் செஷனில் மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் ஏறி இருக்கு. ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னாக்கா மிட் கேப் மெயினாக பார்த்தோம்னு வச்சுக்கலேன் ஒரு அன்சார்ட்டட் டெரிட்டரி அதில் போய் உள்ளே என்டர் ஆகிருக்கு. ஸோ அதனால் ஃபர்தராக எப்படி போகும் என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். அதுமாரி நிஃப்டி ஸ்மால் கேப் பார்த்தோன்னா ஜஸ்ட் பிலோ இட். ஸோ அதுவும் இந்த வாரத்தில் தெரிஞ்சு போயிடும். அதுமாரி நிஃப்டி ரியாலிட்டி அண்ட் மெட்டல் பார்த்தோன்னா அதுவும் ஒரு அன்சார்ட்டட் டெரிட்டரி, அதாவது ஒரு நியூ ஹைக்குள்ளே என்டர் ஆகிருக்கு. அது எதுவரையிலையும் ட்ராவல் பண்ணும் என்பதனையும் நாம் பார்க்க வேண்டும். ஐடி அண்ட் ஆட்டோ பார்த்தோம்னாக்க அதுவும் ஒரு ரேஞ்ச் பவுண்டு டெரிட்டரி உள்ளுக்குள்ளே வந்திருக்கு. மெயினாக நிறைய இன்புட்டு அடுத்த வாரத்துலேருந்து ரிசல்ட்ஸ் வர இருக்குது. அதுக்கு தகுந்தாற்போல் அதோட ஆக்டிவிட்டி இருக்கக்கூடும். ப்ரீஷியஸ் மெட்டல்ஸ் லைக் கோல்டு அண்ட் சில்வர் பார்த்தோம்னு வச்சுங்களேன் இதுவுமே ஒரு ஸ்ட்ராங் பர்ஃபார்மன்ஸ் இந்த ரீசன்ட் ட்ரேடிங் செஷனில் நடந்திருக்கு. ஸோ இது நிறைய இன்வெஸ்டர்ஸ்னுடைய அட்டென்ஷனை கோல்டும் சில்வரும், கோல்டு ETF ஆகட்டும் சில்வர் ETF ஆகட்டும் நிறைய பையிங் மார்க்கெட்டில் வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் ஸ்டாக் ரிலேட்டட் டு கோல்டு சில்வர் ப்ரைஸஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்க நல்ல ஒரு மொமெண்டம் கொடுத்து கொண்டு இருக்கிறது. அப்கமிங் டேஸ்லேயும் அதில் மொமெண்டம் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் த ஓவரால் செக்டர். ஸோ இது மாதிரி நீங்கள் செக்டரை நம்ம ஓரளவுக்கு 200-day மூவிங் ஆவரேஜுக்கு மேலே இருக்கும் பொழுது கன்ஃபார்ம்டாக வாங்கி விற்பது தான் ஏற்றத்திறனமாக இருக்கக்கூடும். நாளைய தினம் நமது சிறப்பு பதிவிலே அடுத்த வாரம் சந்தைகள் எப்படி இருக்கும், எந்தெந்த பங்குகளை வாங்க வேண்டும் என்பதை பற்றி ஆராய்வோம். எங்களுடன் கலந்திருங்கள். நன்றி, வணக்கம்.